அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இந்த காணொளியில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்ற தகவல், ஹிப்ஹாப் ஆதி இசையமைத்து இயக்கி தயாரித்து நடித்திருக்கின்ற படம் கடைசி உலகப்போர். இந்த படத்தின் விமர்சனத்தை தான் இப்போது தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். இந்த படத்துல நாசர் முதலமைச்சராக இருப்பாரு. நேர்மையான ஆட்சி, ஊழலற்ற ஆட்சி, மக்களுக்கு உதவுகிற ஆட்சி அப்படி கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாரு. ஆனா அவருடைய மச்சான், அதாவது நட்டி நடராஜ் கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு நிர்வாகத்துல எல்லாத்துலயும் தலையிடுவாரு. ஊழல் பண்ணணும், பெருசா சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவார். முதல்வர் நாசரின் மகள் கீர்த்தனா, அதாவது அனகா, அவரை வனவிலங்கு தாக்குதலில் இருந்து காப்பாற்றுகிறார் தமிழரசன், அதாவது ஆதி. இவர் ஐநா சபையின் ஆயுத பயிற்சி சிறப்பு பிரிவு அதிகாரியாக இருப்பவர். இவங்க ரெண்டு பேருக்கும் காதல் மலர்ந்திருக்கும். இந்த நிலையில கல்வி அமைச்சரா பொறுப்பேற்று அனைவருக்கும் கல்வி அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வருவாரு அனகா, அதாவது முதல்வரோட மகள். அந்த இலவச கல்விக்கு எதிர்ப்பாக இருக்கிறார் கிங் மேக்கர் நட்டி நடராஜ். மேலும் துறைமுகத்தில் முடங்கி இருக்கும் சர்வதேச பொருளை கமிஷனுக்காக வெளியில் எடுத்து வர முயற்சிக்கும் நட்டி நடராஜ் நாட்டில் கலவரத்தை தூண்டுகிறார். அந்த பிரச்சனையில் ஆதி தீவிரவாதி என கைது செய்யப்படுகிறார். சீனா, ரஷ்யா போன்ற நாடுகள் ரீபப்ளிக் என்ற அமைப்பை தொடங்கி போரில் இறங்குகிறது. அதாவது இந்தியா நடுநிலை வைக்குது. இருந்தாலும் இந்தியா தாக்குதலுக்கு ஆகிறது. பல கட்டிடங்கள் இடிந்து நாசமாகிறது. இலங்கை வழியே நாட்டுக்குள் புகுந்த ஒரு படை நாட்டை நாசமாக்குது. எல்லாரையும் தாக்குறாங்க. முக்கியமான இடங்களை எல்லாம் கைப்பற்றுறாங்க. தமிழ்நாட்டை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றாங்க. இந்த தாக்குதலை முறியடிக்க போலீசிடம் இருந்து தப்பிக்கும் தமிழரசன் தீவிரவாதிகளிடமிருந்து நாட்டை காப்பாற்றுவதற்காக யார் யாருடன் சேர்ந்து எதிர்த்து நிற்கிறார், எதிர் தாக்குதல் நடத்துகிறார் என்பது மீதி படம். இந்த படத்தினுடைய கதை 2028 நடக்கிற மாதிரி தான் கதை அமைச்சிருக்கிறாரு. ஒரு கற்பனை கதை தான். அதாவது கோடி கோடியா கொள்ளையடிக்கிறாங்க, கிங் மேக்கர்னு சொல்லிக்கிறாங்க. இவ்வளவு பணத்தை குமிச்சு வச்சிருக்காங்க. பெரிய போர் வந்தா எப்படி காப்பாற்ற போறாங்க அப்படிங்கிற ஒரு கற்பனை கதை தான். பரபரப்பான சம்பவங்கள், விறுவிறுப்பான காட்சிகள் என்று படத்தை கொடுத்திருக்கிறார் இயக்குனர் ஹிப்ஹாப் தமிழா ஆதி. இதுவரைக்கும் ஹிப்ஹாப் தமிழா ஆதி நடித்த படங்கள் இருந்து இந்த படம் மாறுபட்டது. அதாவது அதிரடியான மாஸ் ஓப்பனிங், அதிரடி சண்டை காட்சிகள், அதாவது அந்த மாதிரி உடம்பு பிரமாதமா நடிச்சிருக்கிறாரு. அதிரடி ஆக்ஷன் காட்சிகள்ல மிரட்டி இருக்காரு. படத்தின் தொடக்கத்திலிருந்து எண்டு வரைக்கும் நட்டி நடராஜின் வாய்ஸ் கிங் மேக்கராக மட்டும் இல்ல, வாய்ஸ்லயும் பிரமாதப்படுத்திருக்கிறாரு, நடிச்சிருக்கிறாரு. கதாநாயகி அனகாவுக்கு பெருசா வேலை இல்ல, இருந்தாலும் கிடைத்த வாய்ப்பில் நன்றாக நடித்திருக்கிறார். ராணுவ வீரராக ஹரிஸ் உத்தமன், போலீஸ் அதிகாரியாக கல்யாண் மாஸ்டர், போலீஸ்காரராக முனிஸ்காந்த், பாய் வேடத்தில் குமரேசன், நடிகர் ரிஷிகாந்தாக ஷாரா, அரசியல்வாதியாக தலைவாசல் விஜய், எதிர்க்கட்சி தலைவர் புலிப்பாண்டியாக அழகம்பெருமாள், மகாநதி சங்கர் என பலர் நடித்திருக்கிறார்கள். எல்லோருமே பரபரப்புக்கும் விறுவிறுப்புக்கும் நகைச்சுவைக்கும் பெரிதும் உதவி இருக்கிறார்கள். போர் வந்தால் விமான தாக்குதல் இப்படி நடக்குமா, மிகப்பெரிய அழிவு வருமா, கட்டிடம் எல்லாம் இப்படி உடைஞ்சு கிடக்குமா அப்படின்னு கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்துறாரு ஒளிப்பதிவாளர் அர்ஜுன் ராஜா. போர் முகாம்கள், வதை முகாம்கள், ரிபப்ளிக் அமைப்பு கட்டிடங்கள், தாக்குதலுக்கு ஆளாகும் கட்டிடங்கள் என மிகப்பெரிய வேலையை செய்து கொடுத்து ஒளிப்பதிவாளருக்கு உதவியாக இருந்திருக்கிறார் கலை இயக்குனர் RK நாகா. படத்தொகுப்பாளர் பிரதீப் ராகவின் பணி அபாரம். பரபரப்புக்கும் விறுவிறுப்புக்கும் பெரிதும் துணை நின்றிருக்கிறார். துப்பாக்கியின் குண்டு மழை, சண்டை காட்சிகள் என ஆக்ஷன் காட்சிகளில் மகேஷ் மேத்யூவின் கடும் உழைப்பு தெரிகிறது. அதே போல ஹிப்ஹாப் ஆதியின் பின்னணி இசை பிரமிக்க வைக்குது. ஆனா ஒவ்வொரு காட்சியிலையும் பரபரப்பை கூடிட்டே இருக்குது, டெம்போவை ஏத்திட்டே போகுது. அந்த அளவுக்கு எஃபெக்ட், பின்னணி இசை எல்லாத்திலும் அசத்தி இருக்கிறாரு ஹிப்ஹாப் தமிழா ஆதி. நாட்டுக்கு ஒரு பிரச்சனை என்றால் ஈகோவை, பாகுபாடுவை ஒதுக்கிவிட்டு சாதி, மதம், இனம், மொழி கடந்து ஒன்றிணைவோம் அல்லவா? அதே போல நிகழ்காலத்திலும் அப்படி இருக்க வேண்டும் என்று சக மனிதனை மனிதன் நேசிக்க வேண்டும், எல்லோரும் மனிதர்கள், மனிதத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று, இங்கு மனிதம் முக்கியம் என்று கதையை மிக அழகாக சொல்லி ஒரு உலக போரையும் நடத்தி நமக்கு புரிய வைக்கிறார், ரசிக்க வைக்கிறார் இயக்குனர் நடிகர் ஹிப்ஹாப் தமிழா ஆதி. இது ஒரு புது முயற்சி தான். அதாவது ஹிப்ஹாப் தமிழா ஆதி புதுசா முயற்சி பண்ணிருக்காரு. மற்ற படங்கள்ல இருந்து மாறுபட்டு புதுசா ஒரு படத்தை கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்திருக்கிறாரு. உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். என்ன நேயர்களே, கடைசி உலக போரின் திரை விமர்சனத்தை தெரிந்து கொண்டீர்களா? சரி, தமிழ் வலைக்காட்சியை தொடர்ந்து பாருங்கள். தமிழ் வலைக்காட்சியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தமிழ் வலைக்காட்சியின் புதிய அப்டேட்டுகள் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வர அருகில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் அமுக்குங்க. கலை இலக்கியம் யாவும் மக்களுக்கு.